மேடம் இதுல 10 lakhs கேஷ் இருக்கு. பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். பண்ணிருங்க. ஒரு நிமிஷம். ஆ. இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. ம். சரி, நீங்க எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். இவன் வேற நம்ம ஃபோன் எடுக்கலன்னா கண்மணிக்கு ஃபோன் அடிச்சிருவானே. என்ன பண்றது? வேற வழியே இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணி பேசிடலாம். அண்ணா, ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கா இல்ல அங்கதான் இருக்கு மேடம். ஒரு நிமிஷம். சரிங்க மேடம். அண்ணா எங்க போறீங்க? பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண போறேன் தம்பி. சரி, அது என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் பண்ணிடுறேன். ஏன் தம்பி? கொடுங்கண்ணா, நான் டெபாசிட் பண்ணிடுறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. வழக்கமா நான் தானே பண்ணுவேன். என்னண்ணா, நான்லாம் பண்ணக்கூடாதா? அந்த பக்கமா போறேன், அப்படியே டெபாசிட் பண்ணிடுறேன். இல்ல தம்பி, அப்பா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. கொடுங்க. ம். அட கொடுங்க, பாருங்க. சரி, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். என்னாச்சுன்னா? சொல்லுங்க மேடம். ராகவன் தம்பி அவரே பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். ரூபாய் காணாம போகுதுன்னா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம். ஆட்டோ அண்ணா, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்களேன். எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். அண்ணா, இங்கே நிறுத்துங்க.
பணம் ரெடி ஆயிருச்சா இல்ல வீட்டுக்கு போட்டுமா? யோ நான் தான் தரேன்னு சொன்னல, பணம் ரெடி ஆயிருச்சு. இங்க பாரு, நீ சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வந்து வாங்கிக்க. சூப்பர் சார். இங்க பாரு, நீ வரும்போது உன்னை யாரும் பார்க்காத மாதிரி கவனமா வா. என்ன பார்த்து யார் சார் டவுட் பட போறா? ரோடுனா 4 பேர் வருவான் போவான், அதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பணத்தை எண்ணிதானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எண்ணிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்காக ரோட்ல வச்சுலாம் எண்ணி தர முடியாது. ரொம்ப கோவப்படாதீங்க சார், அங்கேயே இருங்க, வரேன். ம். வணக்கம் சார். நீங்க உங்க ஒய்ஃப் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். அதை நான் நம்புனேன். நீங்க என் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க சார். பணம் எங்க சார்? எங்க தம்பி பாசம் குறுக்க வந்து என்ன மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லி தம்பியை காப்பாத்த போறேன்னு பணம் கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன் சார். பரவாயில்ல, உங்களை காப்பாத்திக்க நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கீங்கல்ல? யோ யோ, உள்ள வையா, வெளியே இருக்காத, உள்ள வை. ஓகே ஓகே ஓகே. திருட்டு பசங்க அதிகம்னு என் சேஃப்டிக்காக தானே நீங்க சொல்றீங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே பணம் கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. என்ன சார், நான் உங்க கூட ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கழட்டி விட பாக்குறீங்களே. யோ, உன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். பின்ன உங்களை காப்பாத்தி உங்க தம்பியவே ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்ல, அது எவ்வளவு பெரிய ஹெல்ப். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இதை யாராவது செய்வாங்களா சார்? ஏய், நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே தயவு செஞ்சு திரும்பவும் என் முன்னாடி வராத. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலும் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. திரும்ப திரும்ப வராதீங்கன்னு சொல்லாதீங்க சார். 10 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த பணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப பணம் தேவைப்படும் போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு இடையில ஃபோன் பண்ண மாட்டேன் சார், பண்ணவே மாட்டேன். பட்டா போ, கிளம்பு. நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. யார் மாமா அது? அது உங்க தம்பி செய்யாத தப்புக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு நினைக்கிற அக்யூஸ்ட் அவன். அவனுக்கு நீங்க ஏன் மாமா பணம் கொடுக்குறீங்க? நேத்து கூட வீட்டுல பணம் திருட்டு போச்சுல, அது உங்க தம்பி பழி ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை பார்த்தேன் மாமா. சரி, ஏதோ பர்சனல் தேவை இருக்கு போல. இதை சொன்னா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும்னு நான் அமைதியா இருந்துட்டேன்.
மாறனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப கூட நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க அங்க விட்ட பணத்தை கடையில இருந்து எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மாமா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல வீரா, அது வந்து மாமா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? விஷயம் தெரிஞ்சா மாமா உங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. உங்களை அவர் அவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காரு மாமா. நீங்க அத பத்தி கூட யோசிக்கவே இல்லல. வீரா வீரா வீரா, அது வந்து மாமா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவீங்களா மாமா? எனக்கு தெரியும் மாமா. உங்க தம்பிக்காக தானே அந்த பொய் சாட்சி சொல்ல வந்த அக்யூஸ்டுக்கு பணம் கொடுத்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க தம்பி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கீங்க. அதானே மாமா? உங்க தம்பி எப்பவும் சொல்லுவாரு, எனக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா என் அண்ணனுங்க 2 பேரும் நிப்பாங்கன்னு. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வள்ளி அம்மா கூட இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையுமே பிரிக்க முடியாது மாமா. ஒரு பக்கம் என்னடானா உங்க தம்பி உங்களுக்காக பழி ஏத்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் உங்க தம்பிக்காக நீங்க என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க ரெடியா இருக்கீங்க. மாமா என்ன ஆனாலும் சரி, உங்க தம்பி இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா காப்பாத்திரலாம். ஆனா இந்த அக்யூஸ்ட் கிட்ட நீங்க கெஞ்சினதும் தப்பு, அதை விட பணம் கொடுத்தீங்களா மாமா, அது ரொம்ப பெரிய தப்பு. சரி விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். எங்க போனா? ரூம்ல ஆளே காணோம். ஓய் இரு, எதுக்கு இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு இருக்க? உன்னை இதெல்லாம் எடுத்து போட சொன்னானா? இனி இந்த பேக் யூஸ் ஆகாது, அதனாலதான். ஏன் இதுக்கப்புறம் என்ன யாரும் வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்களா? மாமா மறுபடியும் கூட சொல்லலாம். ஆனா உன் அண்ணனுங்களும் அத்தையும் அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இருந்து உன்னை யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. உன் அண்ணன் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தா ராகவன் மாமா, இன்னொரு பக்கம் பார்த்தா கார்த்திக். 2 பேரும் போட்டி போட்டு உன்னை சேவ் பண்ண நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அண்ணனுங்க இருக்கும்போது நீ எப்படி கஷ்டப்படுவ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கலாய்க்கிறியா? ஏய், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. உங்க அண்ணன் தம்பி பாண்டிங் எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது. இப்பெல்லாம் பேசி என்கிட்ட போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ற. நான் எடுக்கல, வேற யாரோ எடுத்தாங்கன்னு சொல்லி என் வாயிலிருந்து சொல்லணும்னு ட்ரை பண்ற. நீ என்ன சொல்றது எனக்கே தெரியும். ராகவன் மாமா தான் எடுத்தாரு, அது அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் சொல்றேன், போட்டு வாங்குறியா? இதுல நான் போட்டு வாங்குறதுக்கு என்ன இருக்கு? உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக உங்க அண்ணன் பணம் கொடுத்தாரு, அத நானே பார்த்தேன். அவனை இந்த மாதிரி பொய் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டான்னு கெஞ்சிட்டு இருந்தாரு. இது என்ன புதுசா? விட்னஸ் கிட்டியா? ஆமா, அவன் தப்பான ஆள் தான். இருந்தாலும் இப்ப அவன் சொன்ன சாட்சி தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் இப்ப அவனை தானே நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் மாமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. ஐயோ, செம்மையா லாக் ஆயிருக்கான். நீ இந்த வீட்டுல உங்க அண்ணனுக்காக பழி ஏத்துக்கிற,
உங்க அண்ணன் உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போக ரெடியா இருக்காரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அம்மா இல்லாத பசங்களை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியலன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா உங்க பசங்களை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க மாமான்னு நான் அவர்கிட்ட சொல்லணும். இப்பெல்லாம் அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத, காலரை தூக்கி விட்டுக்கலாம். போற போக்க பார்த்தா நீங்க வானத்தை போல விஜயகாந்த் சாரையே மிஞ்சிருவீங்க போல இருக்கு. லா லா லான்னு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதனால யாருமே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. இவன் எதுக்கு அந்த ஃப்ராடுக்கு பணம் கொடுக்கணும்? அவன் போய் சொல்கிறான்னு தெரிஞ்சும் இவன் எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான்? ஆக அந்த ஃபிட்னஸ் கிட்டே இவன் லாக் ஆயிருக்கான். அப்பாவுக்கு தெரியாம 10 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது டேலி பண்ணிடணுமே. என்ன பண்ணலாம்? ஏதாவது திருட்டுத்தனம் செஞ்சிட வேண்டியதுதான். டேய் ஆ? வா வாடா. என்னடா? வாடாங்க டேய். வாடா எங்கடா? வாடா இங்க. என்னடா? அந்த விட்னஸ்க்கு பணம் கொடுத்தியா? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. கொடுத்தியா? இல்லடா, அது அது வந்து டேய், மறைக்காம உண்மையை சொல்லு. கொடுத்தியா கொடுக்கலையா? ஆமாண்டா. அதுக்கு தான் அந்த பணத்தை எடுத்தியா? ம். அவனுக்கு எதுக்கு பணம் கொடுத்த? ராகவா, ஏதோ தப்பு பண்றேன்னு தெளிவா தெரியுது. என்னன்னு மறைக்காம உண்மை சொல்லு. டேய், நீ ஏதாவது செஞ்சு பெருசா மாட்டிக்காத, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை ஏடா கூடமா ஏதாவது பண்ணி நீயே வெளியே கொண்டு வந்துடாத. என்ன நடந்துச்சோ அதை நடந்தபடியே சொல்லு. சொல்றா. அந்த விட்னஸ் என்ன மிரட்டுறான்டா. நான் என்னமோ நீங்க அரெஸ்ட் ஆகி உங்க அப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. ஜோ, நான் எதுவும் வந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன்ல, அப்படி கிடைக்கலாம் வரேன். நீங்க நல்லா கவனிச்சா நான் எதுக்கு சார் கடை பக்கம் வரப்போறேன்? ஜோ, இந்த ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிருங்க. நாளைக்கு திரும்ப வீட்டு வாசல் வந்து நிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. வந்தா நான் தனியா வரமாட்டேன், அதையும் பார்த்துக்கங்க. நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஸ்டேஷன்ல வச்சுதான் எனக்கு பதில் நீ பழி எடுத்திருக்கங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட பணம் பறிக்கிறான்டா. அப்போ அவன் எனக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருக்குன்னு சொன்னது அது எனக்கு தெரியலடா. ஆனா அவன் இந்த ஒரு காரணத்தை சொல்லிதான், நான் பணம் கொடுக்கலன்னா நான் உன்னை எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துருவேன், அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டே இருக்கான்டா. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என் லைஃபே காலிடா. கண்மணி என்ன தூக்கி போட்டு போயிருவா. எனக்கு டேய் 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 என்ன பண்றது? ஆளாத. யாரா பாத்திர போறாங்க. எனக்கு கை கால நடுங்குதுடா, பயமா இருக்குடா. ராத்திரியில படுத்தா தூக்க வர மாட்டேங்குதுடா. எப்போ எப்போ என்ன நடக்கும்னு திக்கு 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 திக்குன்னு இருக்கு. அதனாலதான் பதட்டத்துல அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்ற, தனியா பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ? இன்னைக்கு உன்னை மிரட்டி பணம் வாங்கினவன் நாளைக்கு அப்பாட்ட போவான், அடுத்து அண்ணிக்கிட்ட போவான், எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணுவான். இவனெல்லாம் வளர விடக்கூடாது, அது யாருக்கும் நல்லதும் கிடையாது. நான் என்னடா பண்றது மாறா?
அவன் மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன பண்ணுறதுன்னா, ஏன் நான் இருக்கேன்ல. இவ்வளோ நாளாக கேஸ் நீயா பார்த்துட்டு இருந்த, நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் நீயாவே போய் பணத்தை கொடுத்துட்டு, முட்டாள். யாரா பார்த்துருந்தா என்னடா பண்ணுவ? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நீ எதுலேயுமே தலையிடாது. நான் தனியாகவே சமாளிச்சுக்கிறேன். அந்த விட்னஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே நீ மறந்துடு. புரியுதா? சரிடா. டேய், இந்த திருட்டு மொழி முழிச்சிட்டு திருட்டு வேலை பண்ணி மாட்டிக்காத ராகவா. அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிடா. சரி, கண்ணை தொடச்சிட்டு போ. போடா.